ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது முதுகலை பட்டதாரி ஆசிரியரில்? செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா வராதா? இதற்கு ஒரு சரியான பதிலை சொல்லுங்கள். எல்லா தரப்புமே கேட்குறாங்க. இந்த செகண்ட் சிவிலிஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், முதுகலை பட்டதாரியில் அடுத்து என்ன நடக்கும், இதை குறித்து முக்கிய தகவல்கள் இதில் கிடைக்கும். ஆசிரியர் தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த பிஜிடிஆர்பியோடைய சிவிலிஸ்ட்டுங்க. முதற்கட்டமாக பிஜிடிஆர்பிக்கு எல்லோருமே தயாராகி கொண்டிருந்து தேர்வை நடத்தி சிலபஸ் எல்லாமே மாற்றி இப்படி பல தரப்பட்ட ஆசிரியர்கள் வேதனையோடு எழுதிய தேர்வு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருங்க. இந்த பிஜிடிஆர்பியில் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த டைமில் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. என்ன அந்த முதுகலை பட்டதாரியில் அப்படி என்ன அடுத்த அப்டேட் வரும்? சிவிலிஸ்ட்டு முதுகலை பட்டதாரியோடைய முடிவு சிவியை முடிகிற தருவாயில் தான் இருக்குது, முடிவுக்கு வந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டைமில் டிஆர்பியில் அடுத்தடுத்த தகவல்கள் என்னவாக இருக்கும்? ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியில் அடிஷ்னலான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவர்களுடைய பெயர்கள், ஸோ 82 மார்க் எடுத்தும் அவங்களுடைய பெயர் சிபியில் வரல. இதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் கம்மியான மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் அவர்கள் சிபிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தும் அவர்களால் சிபிக்கு செல்ல இயலவில்லை. என்னதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? கண்டுபிடிக்க முடியல. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக சில முக்கிய அப்டேட் எல்லாமே நமக்கு தினசரி கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க. அதில் பள்ளி கல்வித்துறையில் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் முதற்கட்டமாக வேக்கன்சிஸை உயர்த்தலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை இதில் உயர்த்துகிறாங்க அப்படின்னா 1996 இது கூட ஒரு 1500 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். ஸோ 1996 இந்த வேக்கன்சிஸோட ஒரு 1500 வேக்கன்சிஸ் இன்க்ளூட் பண்ணுறப்ப ஒரு 3500 வேக்கன்சிஸாக பிஜிடிஆர்பி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு இதனால் நிறைய பேர்த்துக்கு அடுத்தடுத்த தகவல்கள், அடுத்தடுத்த பணி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது மக்களே. அதனால் வேக்கன்சிஸ் உயர்வை கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க, அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற இன்னொரு விஷயம், ஆசிரியரில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய சிவி லிஸ்ட்லேயே நிறைய குழப்பங்கள். செகண்ட் சிவி ஏன் வெளியிட மாட்டாது? நிறைய நபர்கள் இந்த மாதிரி ஒரு சிவி லிஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை, செகண்ட் சிவி லிஸ்ட்டெல்லாம் வராது சார், அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அடுத்த டிஆர்பிக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க, இப்படி நிறைய பீப்புள்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சொல்பவர்களே தயவு செய்து உங்களுடைய வெப்சைட்டை டிஆர்பியோடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பழைய காலத்துடைய எக்ஸாம் செயல்முறைகளை உற்று நோக்குங்கள். அதை தயவு செய்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கடந்த ஆண்டுகளில் 2021 இந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு நிறைய வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியாகும், இதில் கவலையே வேண்டாம். நிறைய பேருக்கு இன்னும் மகிழ்ச்சியான செய்திகளை
ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்றத நம்பலாம். ஸோ இது அனைத்துமே டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். டிஆர்பியில் அடிஷ்னல் சிவிலிஸ்ட் வந்த உடனே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமான வீடியோஸ்கள் ரெடியாக இருக்குது, பார்க்கவும். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது முதுகலை பட்டதாரி ஆசிரியரில்? செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா வராதா? இதற்கு ஒரு சரியான பதிலை சொல்லுங்கள். எல்லா தரப்புமே கேட்குறாங்க. இந்த செகண்ட் சிவிலிஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், முதுகலை பட்டதாரியில் அடுத்து என்ன நடக்கும், இதை குறித்து முக்கிய தகவல்கள் இதில் கிடைக்கும். ஆசிரியர் தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த பிஜிடிஆர்பியோடைய சிவிலிஸ்ட்டுங்க. முதற்கட்டமாக பிஜிடிஆர்பிக்கு எல்லோருமே தயாராகி கொண்டிருந்து தேர்வை நடத்தி சிலபஸ் எல்லாமே மாற்றி இப்படி பல தரப்பட்ட ஆசிரியர்கள் வேதனையோடு எழுதிய தேர்வு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருங்க. இந்த பிஜிடிஆர்பியில் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த டைமில் எதிர்நோக்கிட்டுருக்காங்க. என்ன அந்த முதுகலை பட்டதாரியில் அப்படி என்ன அடுத்த அப்டேட் வரும்? சிவிலிஸ்ட்டு முதுகலை பட்டதாரியோடைய முடிவு சிவியை முடிகிற தருவாயில் தான் இருக்குது, முடிவுக்கு வந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டைமில் டிஆர்பியில் அடுத்தடுத்த தகவல்கள் என்னவாக இருக்கும்? ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியில் அடிஷ்னலான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவர்களுடைய பெயர்கள், ஸோ 82 மார்க் எடுத்தும் அவங்களுடைய பெயர் சிவியில் வரல. இதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் கம்மியான மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் அவர்கள் சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தும் அவர்களால் சிவிக்கு செல்ல இயலவில்லை. என்னதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? கண்டுபிடிக்க முடியல. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக சில முக்கிய அப்டேட் எல்லாமே நமக்கு தினசரி கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க. அதில் பள்ளி கல்வித்துறையில் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் முதற்கட்டமாக வேக்கன்சிஸை உயர்த்தலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை இதில் உயர்த்துகிறாங்க அப்படின்னா 1996 இது கூட ஒரு 1500 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். ஸோ 1996 இந்த வேக்கன்சிஸோட ஒரு 1500 வேக்கன்சிஸ் இன்க்ளூட் பண்ணுறப்ப ஒரு 3500 வேக்கன்சிஸாக பிஜிடிஆர்பி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு இதனால் நிறைய பேர்த்துக்கு அடுத்தடுத்த தகவல்கள், அடுத்தடுத்த பணி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது மக்களே. அதனால் வேக்கன்சிஸ் உயர்வை கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க, அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற இன்னொரு விஷயம், ஆசிரியரில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய சிவி லிஸ்ட்லேயே நிறைய குழப்பங்கள். செகண்ட் சிவி ஏன் வெளியிட மாட்டாது? நிறைய நபர்கள் இந்த மாதிரி ஒரு சிவி லிஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை, செகண்ட் சிவி லிஸ்ட்டெல்லாம் வராது சார், அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அடுத்த டிஆர்பிக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க, இப்படி நிறைய பீப்புள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சொல்பவர்களே தயவு செய்து உங்களுடைய
வெப்சைட்டை டிஆர்பியோடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பழைய காலத்துடைய எக்ஸாம் செயல்முறைகளை உற்று நோக்குங்கள். அதை தயவு செய்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கடந்த ஆண்டுகளில் 2021 இந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு நிறைய வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியாகும். இதில் கவலையே வேண்டாம். நிறைய பேருக்கு இன்னும் மகிழ்ச்சியான செய்திகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்றத நம்பலாம். ஸோ இது அனைத்துமே டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். டிஆர்பியில் அடிஷ்னல் சிவி லிஸ்ட் வந்த உடனே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமான வீடியோஸ்கள் ரெடியாக இருக்குது, பார்க்கவும். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.